Hello, welcome back to my channel. Today we will talk about an important topic. ஒரு sister request பண்ண topic இது. So it is on how we can deal with the fear of judgment. நிறைய தடவை what we think is that whenever we go out, நம்ம சும்மா வெளியே போனாலும் ஏதோ ஒரு குரூப்பில் போனாலும் பேசினாலும் பழகினாலும் people will judge usன்னு ஒரு பயம் இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரைட்? இது ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக காமனாக இருக்கக்கூடிய ஒரு பயம். நீங்களும் இது நினைப்பீங்க. நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறீங்களோ அவரும் நினைப்பார் நீங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி காமன். பட் இட் கேன் பி அ டெபிலிட்டேட்டிங் திங். லைக் நம்மளை உண்மையாக வாழ விடாத அளவுக்கு இட் கேன் பிகம் அ கிரேட் ட்ராப். ஸோ அந்த ட்ராப் மாதிரி வரதிலிருந்து ஹவ் வி கேன் கம் அவுட்டுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். We will simply start with இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த ஃபியருங்கிறது எங்கேருந்து வருது? நம்மெல்லாம் சின்ன பேபியாக இருக்கையில் நமக்கு இந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது. யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நமக்கு ஒன்றுமே இல்லை. we will keep doing whatever it is that we want to do. Anything. We have no shame. We have no fear. We have no guilt. We will do everything, whatever comes to us naturally. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபியர்லெஸ்ஸாக நமக்கு என்ன சரின்னு தோணுதோ அது பண்ணுவோம். நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம், எல்லாரும் முன்னாடி பப்ளிக்காக நம்ம ஃபெயில் ஆகுறோம்னாலும் இன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம திரும்பி அதே முயற்சிப்போம். எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ஒரு குழந்தை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா, அது விழுந்துருச்சு, எல்லோரும் சிரிச்சிட்டாங்க, அதுக்கு என்ன, அது திருப்பி எந்திருக்கும், அது மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் நோ ஃபியர். ஸோ நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீயிங்கிறது இட் இஸ் நாட் அ ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இட் இஸ் ஜஸ்ட் டு பி. நம்மளோட ஆத்தென்டிசிட்டி தான் நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஆனால் நிறைய சைல்ட்ஹுட் கிரிட்டிசிசமோ ஒரு ஈவன் க்ரோனப்பில் இருந்த கிரிட்டிசிசமோ வாட் எவர் கம்பேரிசன்ஸோ எல்லாம் மூலமாக சம்வேர் வி ஸ்டார்டட் ஹேவிங் திஸ் ஃபியர் தட் வி ஆர் நாட் குட் இனஃப், வி ஆர் நாட் சஃபிஷியன்ட், வி ஆர் நாட் சேஃப், வி கேன் நாட் பி ஹூ வி ஆர், பீப்புள் வில் ஜட்ஜஸ். இந்த மாதிரி எல்லாம் சும்மா நினைப்புகள் நம்ம மைண்டில் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன ஆகும்? Since we are so afraid of judgment, we stop being who we authentically are and we start trying to fit in. நம்மளை பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டோம், நமக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம போய் பண்ண மாட்டோம், எல்லோரும் இருக்கிற குரூப்பில் பேசுகிறதுக்கு பயம், எல்லோரும் முன்னாடி நம்மளாக இருக்கிறதுக்கு ஒரு பயம். இந்த மாதிரி நம்ம இருக்கிற கொஞ்ச நாள் நம்ம வாழ்க்கை கிடைக்கிறதே வீண் பண்ணுறோம், வேஸ்ட்டே பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இதை இதிலிருந்து வெளியே வரலாம்? இப்போ இஃப் யூ ஹேவ் சீரியஸ் ட்ராமா, ஜெனுவின்லி சைல்ட்ஹுட்டில் ஹியூஜ் அப்யூஸ் ஒரு ட்ராமா நீங்கள் இஃப் ஐம் சாரி இஃப் யூ ஹேவ் எவர் ஹேட் டு கோ த்ரூ சம்திங் ரியலி சீரியஸ், அப்படி இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ கோ டு தெரப்பி. இதிலெல்லாம் எந்த ஸ்டிக்மாவும் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் மென்டல் ஹெல்த் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ யூ மஸ்ட் கோ அண்ட் கெட் ஹெல்ப், ப்ரொஃபஷனல் ஹெல்ப், or you can do journaling, whatever it is that will help you get through that. Okay, but if you are like everyday people, வீட்டில் இருந்த பேரண்ட்ஸ் சிரித்ததுக்கோ ஃப்ரெண்ட்ஸை சிரித்ததுக்கோ கொஞ்சம் புல்லிங் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். as when we were children or adolescent, அப்படி ஏதோ இருக்கையில் we may have got bullied. இதனால எல்லாம் if this fear of judgment has come, we can get over it. இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. Now the first thing you need to understand is that எவ்ரிபடி கெட்ஸ் ஜட்ஜ்ட். இதில் என்ற மாற்றம் இல்லை. உலகத்திலேயே பெரிய நல்ல மனிதராக இருக்கக்கூடனா, எல்லாருக்கும் நல்லது மட்டும் செய்யணும்னு நினைக்கக்கூடனா, எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு நபர் இருந்தார்னா பீப்புள் வில் ஜட்ஜ் தெம் ஆல்சோ. அவர் மேலேயும் ஆள்கள் ஏதோ குற்றச்சாட்டு கண்டிப்பாக போட்டு விடுவாங்க. அவங்க பண்ணுறது அது சரியில்லை இது சரியில்லைன்னு நினைப்பாங்க. இது உண்மைதான். எவ்ரிபடி கெட்ஸ் ஜட்ஜ்ட். அப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வரதான் செய்யும். நீங்கள் உண்மையாக இருந்தாலும் இல்லை அவருக்கு என்ன பிடிக்குதுன்னு நீங்கள் ஒரு கணக்கு போட்டு அந்த மாதிரி நடித்தாலும், உங்களோட உண்மையான பிஹேவியர் வெளியே கொண்டு வராமல் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வீண் பண்ணி நீங்கள் அவரை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு முயற்சித்தாலும் யூ வில் கெட் ஜட்ஜ்ட். நோ மேட்டர் வாட் யூ டூ, யூ வில் கெட் ஜட்ஜ்ட். எந்த மாற்றம் இல்லை. பீப்புள் வில் ஜட்ஜ் யூ. ஸோ அப்போ எதுக்கு நம்ம இதை பயந்துக்கிட்டு நம்ம இருக்கிற சந்தோஷத்தை கடத்த விடணும்? வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி, டூ இட். People are going to judge you. It is okay. It is a part of life. People can judge. And judgment is a reflection of who they are. அவர் யாருன்னு பொறுத்து தான் அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ணுறது எல்லாம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் ஓன் இன்செக்யூரிட்டிஸ், அவர் ஓன் ஃபியர்ஸ், அவர் ஓன் பர்செப்ஷன்ஸ். இதெல்லாம் நம்ம யாரே ஜட்ஜ் பண்ணுறாரோ அவரோட குவாலிட்டிஸை விட நம்மளோட ஓன்
குவாலிட்டி ஹூ வி ஆர் எஸ் அ பர்சனுங்கிறது பொறுத்து இருக்கும். உங்களை ஒருத்தர் வந்து ஜட்ஜ் பண்ணுறாருன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் டெல்ஸ் மோர் அபவுட் தெம் தேன் இட் டஸ் அபவுட் யூ. அவர் யாருன்னு பொறுத்து தான். நாட் எவ்ரிபடி வில் ஜட்ஜ் அண்ட் நாட் எவ்ரிபடி வில் ஜட்ஜ் த சேம் திங்ஸ். எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்கங்கிறது அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு, அவரோட பர்ஸ்பெக்டிவ், அவரோட ஃபியர், அவரோட இன்செக்யூரிட்டி, அவரோட பர்செப்ஷன் எல்லாம் பொறுத்து இருக்கும். அது எடுத்து நம்ம தலையில் வச்சு லேபிளாக ஒட்டி நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் as you think. இட் இஸ் அபவுட் தெம், இட் இஸ் நாட் அபவுட் யூ. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாருக்கும் தான் வரும். வர ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்கிறவரை பொறுத்து இருக்கும், நம்மளை பொறுத்து இல்லை. யாரை ஜட்ஜ் பண்ணுறாரோ அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. தேர்ட் திங் யூ நீட் டு ரிமெம்பர் இஸ் இட் இஸ் நாட் பர்மனெண்ட். உலகத்திலே மிக டெம்பரரியான விஷயங்களில் ஒன்று வந்து பீப்புள்ஸ் ஒப்பீனியன்ஸ். அது சொல்கிற நிமிஷத்தில் அது பெரிய ஸ்ட்ராங்காகவோ பெர்மனெண்ட்டாகவோ ஹார்டாகவோ இருக்கலாம். பட் லிட்ரலி இந்த ஒப்பீனியனுக்கெல்லாம் ஷார்ட் லைஃப் தான். அவர் நல்லது சொன்னாலும் அதுக்கு ஷார்ட் லைஃப் தான். நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர் அதை மாற்றலாம். அவர் கெட்டது சொன்னாலும் அதுக்கு ஷார்ட் லைஃப் தான். நாளைக்கு வேறு ஏதோ ஒரு பார்க்கும்போது இதே கெட்டது சொன்னவரே வந்து மாற்றி இல்லாத நல்லதுன்னு சொல்லிடுவார். அவ்வளோதான். பிகாஸ் பீப்புள் கேர் மோர் அபவுட் தெம்செல்ஸ் தென் தே கேர் அபவுட் ஆஸ். நம்மளே எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்து தான் அவர் நடப்பாங்க. இல்லாமல் அவர் வந்து அவரே எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்து தான் நடப்பாங்க. இல்லாமல் நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளை பற்றியே 24 மணி நேரம் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு இல்லை. இப்போ நம்மளை பற்றி ஏதோ ஒன்று சொல்லுவார், பேசுவார், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரோட ஒப்பீனியன் மாற்றிடுவார். இந்த ஒப்பீனியனுங்கிறது வந்து ரொம்ப டிரான்சியன்ட் அண்ட் வெரி டெம்பரரி. இட் ஹேஸ் நோ லாஸ்டிங் எஃபெக்ட். ஒரு தடவை ஒரு குறை சொன்னாருன்னா உலக கடைசி வரைக்கும் அவர் இந்த ஒப்பீனியனில் இருப்பாங்கன்னு இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் டெம்பரரி திங். அந்த நிமிஷத்தில் சொல்கிறாங்க போகிறாங்க, அவ்வளோதான். அந்த ஜட்ஜ்மெண்ட் இஸ் டெம்பரரி. நாளைக்கு வேறு ஏதோ பண்ணும்போது ஜட்ஜ்மெண்ட் வில் சேஞ்ச். சேம் வித் குட் ஒப்பீனியன். நல்லது இப்போ சொல்கிறதுமே நாளைக்கு அதே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ தீஸ் ஆர் வெரி சூப்பர்ஃபிஷியல் ஃப்ளிம்ஸி திங்ஸ். இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் மீன்ஸ் நத்திங். இது ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்றதுனால நமக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்க போகிறது இல்லை. யாரோ ஜட்ஜ் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கை கெட்டு போகிறதும் கிடையாது. சரி, இந்த தியரி எல்லாம் ஃபைன். ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்டோட இருக்கிற இந்த சென்சிட்டிவிட்டி கம்மி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு இதெல்லாம் தெரியுது, பட் என்னால் அது பண்ண முடியலன்னா there are ways in which we can generally practically start to become less sensitive to judgment. Konjam ways we will discuss today. So one of the important ways is either small exposure கொடுத்துடுங்க. Like do something small that you think you will be judged on. Small thing. Like ஒரு dress choice, something that is bold, that you feel like it may not be judged happily, it may be judged negatively அப்படின்னு நினைக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஆக்சசரியாவது போட்டுட்டு போகிறது. ஆர் உங்களுக்கு ஒரு குரூப்பில் இருக்கையில் உங்களோட ஒப்பீனியன் விச் இஸ் அகேன்ஸ்ட் எவ்ரிபடிஸ் ஒப்பீனியன், நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்கிறது. ஆர் ஈவன் எல்லோரும் இருக்கிற ஒரு மீட்டிங்கில் வந்து உங்கள் பாயிண்ட்டை நீங்கள் சொல்கிறது. வாட் எவர் யூ மே ஃபீல் ஜட்ஜ். நீங்கள் ஒரு குரூப்பில் எல்லோரும் பாட சொல்கிறாங்க, நல்லா பாடு வருமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் ஒன்று பாட்டு பாடுறது. ஸ்மால் லோ ரிஸ்க் திங்ஸ். இதெல்லாம் வந்து வாழ்க்கை முழுமதாக இதுக்கு இம்பாக்ட் இருக்க போகிறது இல்லை. அந்த மாதிரி குட்டின்ட்டு ஸ்டார்ட் டூயிங் தோஸ், knowing that you may be judged. And when you know that and you still do it, இந்த எக்ஸ்போஷருங்கிறது இட் இஸ் சம்திங் தட் வில் மேக் யூ வெரி வெரி டாலரண்ட். இந்த பயம் இல்லை, என்ன ஆகும்னு தெரியாத வரைக்கும் தான், அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் பயம் இருக்காது. அவர் ஜட்ஜ் பண்ணுறாரு, ஆமாம், சிரிச்சிட்டாரு, ஆமாம், ரெடிக்யூல் பண்ணிட்டாரு, ஆமாம், அப்புறம் அப்படி பேசினாரு, ஆமாம் பேசிட்டாரு, அப்புறம் அவ்வளோதான். எப்படி பேசினாலும் நம்ம மேலே இதெல்லாம் வந்து ஒரு லேபிளாக ஒட்டாது. அவர் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க, நாளைக்கு இதெல்லாம் முக்கியம் இருக்காது அப்படின்னு நம்ம தெரியும்போது we will slowly start becoming immune to this ridicule, immune to judgment. ஆனால் கொஞ்சம் we have to knowingly expose ourselves கொஞ்சமாக. And once we start doing it, we will understand that okay, judgment அவ்வளோதான். People may not even judge. இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்காமல் இருக்கலாம். ஆர் ஈவன் இஃப் தே டூ ஜட்ஜ், அது ரொம்ப டிரான்சியன்ட் தான், நம்ம மேலே வந்து இம்பேக்ட் ஆகாமல் அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் திஸ் எக்ஸ்போஷர் கீப்ஸ் ஹேப்பனிங், we will become stronger. இது பயமெல்லாம் நமக்கு போயிடும். அதுக்காக ஸ்மால் எக்ஸ்போஷர் ஸ்டார்ட் ட்ரைங் டு பிகம் மோர் authentically யூ. உங்களோட உண்மையில் நீங்கள் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தா தான் we will get rid of this fear of judgment. இன்னொன்று, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன முக்கியம், இதில் உங்களோட ஆங்கர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் வேல்யூஸ் என்ன, நீங்கள் யார், இது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க, போகிறாங்க, இதில் ஒன்றும் முக்கியம் இருக்காது. இவர் இருக்கிற குரூப்பில் எல்லாரையும் மாதிரி நம்ம மாறுறதுல வந்து பெரிய அர்த்தம் கிடையாது. நம்ம யாரும் அப்படி இருக்கிறது தான்
லைஃப். அப்போ நம்ம யாருன்னு நமக்கு முதல்ல தெரியணும். ஏதோ ஒரு விஷயம் வந்தால் எனக்கு இது பிடிக்குதா பிடிக்கலையா, இது எனக்கு ஓகேவா ஓகே இல்லை, இதெல்லாம் நம்ம மைண்டிலிருந்து ஒரு வாய்ஸ் சொல்லும் இல்லை, அந்த வாய்ஸ் தான் உண்மையான வாய்ஸ். அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா we can become very comfortable in who we are. ஆளுகள் மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே நம்ம மாற்றிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது அந்த anchor yourself in your own values. நீங்கள் யாருன்னு நீங்களே கண்டுபிடிக்கணும். யூ கேன் ஜேர்னல் ஆர் யூ கேன் திங்க் அபவுட் தீஸ் திங்ஸ். உங்களோட ஐடென்டிட்டியில் நீங்கள் எவ்வளோ சாலிடாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் மற்றவரோட ஒப்பீனியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலே இருக்கும். அதுதான் சிம்பிளாக சொல்கிறோம். இன்னொன்று, வாட் யூ கேன் டூ இஸ் லைக் விஷுவலைஸ் பண்ணுறது. எப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு இது பண்ணுறீங்க. இமேஜின் தட் யூ ஆர் டூயிங் சம்திங் தட் யூ ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் பீங் ஜட்ஜ்ட் ஃபார். பண்ணுறீங்க, எல்லாரும் சுற்றி இருந்து சிரிக்கிறாங்க, ஒரு உங்களே குறை சொல்கிறாங்க, ஜட்ஜ் பண்ணுறாருன்னு நினச்சிக்கோங்களே. ஆனால் நீங்கள் ரொம்ப காமாக இருக்காங்க, உங்களுக்கு இதெல்லாம் உங்கள் மேலே இருக்கிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் காமாக இதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சினேரியோஸ் கீப் விஷுவலைசிங். ஃபர்ஸ்ட் வந்து இது ஆடாக தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ண பிறகு அது உங்களோட நேச்சுரல் ரெஸ்பான்ஸாக வரும். அண்ட் ஒன்ஸ் இன் யுவர் மைண்ட் தட் பிகம்ஸ் யுவர் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். ஒரு சுச்சுவேஷனில் அது உங்களோட நேச்சுரல் ரெஸ்பான்ஸாக இருக்கும். யாரோ ஏதோ சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து பயந்துக்க மாட்டீங்க. யாரோ சொன்னால் என்ன ஆகும், சொல்லிட்டு போயிட்டே இருக்கட்டும், அவரோட சர்டிஃபிகேட் நமக்கு எதுக்கு, பிடிக்கலைன்னா வேண்டாம், எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இல்லைல்ல, நமக்கு பிடிக்கிறதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சாங்கன்னா தாராளமாக போதும். அதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு முக்கியமாக இருக்கிற வேலைகள் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கே போகணுன்றது பார்த்துக்கலாம். இவரெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் எந்த வேல்யூ ஒரு அளவுக்கு மேலே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இவர் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு 5 வருஷம் கழிச்சா ஏதோ வேல்யூ இருக்கான்னு கேட்டால் அவரே அது ஞாபகம் வைக்காது. நமக்கு வாழ்க்கையில் அதுக்கு எந்த இம்பேக்டும் இருக்காது. ஸோ ஜட்ஜ்மெண்ட் மீன்ஸ் ரியலி நத்திங். அது ஒரு டெம்பரரி வெரி வெரி ஸ்மால் டிரான்சியன்ட் திங் விச் ஹேஸ் நத்திங் டு டூ வித் அஸ். இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் ஹூ தே ஆர். அப்போது இதுக்கெல்லாம் போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் முதல்ல மை ப்ரைமரி பிரின்சிபல் இன் லைஃப் இஸ் லிவ் அண்ட் லெட் லிவ். ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணணும்னு நினைப்போமோ நம்ம அது பண்ணிகிட்டு போயிட்டே இருக்கலாம். இவர் எல்லாரையும் சரி பண்ணி எல்லாரும் நம்மளை பற்றி நல்லா நினச்சி இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்துக்கலாம் நல்லா நினச்சிட்டோம்னா நம்ம வாழறதே இருக்காது. வில் சிம்ப்ளி நெவர் லவ். நம்ம ஹாப்பியாக வாழணும் அப்படி இருந்தால் நம்மளுக்கு உண்மையாக இருக்கணும், நமக்கு நல்லது செய்யணும், நம்மளோட மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வந்துட்டே இருந்தாங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. இஃப் வி ஸ்லிப் இன் தேட், நோ மேட்டர் ஹூ இஸ் சேயிங் யூ ஆர் அ குட் பர்சன், நம்மளுக்குள்ளே இருந்து வி வில் நெவர் ஃபீல் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் இன் லைஃப். We need to find that happiness within ourselves. நம்மளுக்கு ஸ்ட்ராங் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஸ்ட்ராங் செல்ஃப் லவ் இருக்கணும். வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஒரு நெகட்டிவ் திங் நடந்துச்சு, ஒருத்தர் உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா இமீடியட்லி யுவர் மைண்ட் வாய்ஸ் ஷுட் பி தட் இட் இஸ் ஓகே, ஐ எம் சேஃப், ஐ எம் லேர்னிங், இட் இஸ் ஓகே, ஐ எம் டூயிங் ஓகே அப்படின்னு நம்மளே நமக்கு சொல்லிட்டோன்ட்டு இருந்துட்டோம்னா we will practice this self compassion. அப்போ நம்மளோட வாய்ஸ் ஷுட் பி ஸ்ட்ராங்கர் தேன் த வாய்ஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவர் இவர் சொல்கிறது தலையில் ஏற்றுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்மளாக நம்மக்கிட்ட ஒரு கம்பேஷனேட்டாக கைண்டாக ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா that will reflect more. அது நம்ம உள்ள டீப்பாக போயிடும். ஸோ ப்ராக்டிஸ் தேட் அண்ட் பி தேர் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்காக நீங்கள் நின்றுருங்க. யாரோ ஒருத்தர் வந்து நிற்கிறத எதிர்பார்க்காம நீங்களாக உங்களுக்காக நிமிர்ந்து நின்றுடுங்க, தலை நிமிர்ந்து நின்றுடுங்க. என்ன நடந்தாலும் எனக்கு நான் இருக்கேன்னு நினச்சிங்க. அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.